ஒரு விக்ட்ரி வருதுன்னா அதுக்கு பின்னாடி எத்தனை தடைகள் இருக்குது, எத்தனை கஷ்டங்கள் இருக்குது. இட்ஸ் நாட் அ ஈஸி திங் டு அச்சீவ் சம்திங். அப்பா வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து அந்த டைமில் வந்து எனக்கே தெரியும், மாமாவும் அத்தையும் வந்து ஒரு சின்ன வீட்டில் இருந்தாங்க. Plan your next summer escape with Grand Royal Tours. Taste the Milky Mist ice cream once and there is no turning back. Milky Mist ice cream. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். இந்த டேபிள் தூக்குனாரு நீங்க, இது இப்போ ரொம்ப மீமா போயிட்டு இருக்கு. இப்போ நான் இங்கே பண்ணுறேன்னா, இப்போ உங்க வேலை பார்க்குறாங்களா, கூட வேலை பார்ப்போம். இதில் வந்து இந்த வேலையை நீங்கள் தான் பார்க்கணும். அதாவது அந்த நேரத்தில் வந்து வேலை நடக்கணும். நீங்க வீட்டுல வந்தாரு, அக்கா அப்படியே ஓடி போய் ஒரு அங்கெல்லாம் கொடுத்து என்ன நடந்தது வீட்டுல வந்தாரு இல்லையா? வழக்கம் போல் அப்படியே அமைதியாக வந்தார். வந்த உடனே Did you ever expected இந்த வாட்டி வந்து டஃப் கொடுப்பாரு, இல்லை இந்த விக்டரி இருக்கும்னு நினைச்சீங்க? 7 to 8% வந்து கமலோட இது வந்தது. விஜயகாந்த் சார் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ எல்லாருமே வந்து ஒரு ஆவரேஜாக ஒரு 15-18% வரைக்கும் அப்படின்னு போகும்போது நம்ம கொஞ்சம் ஜாஸ்தி எதிர்பார்த்தோம். பட் நாட் இந்த அளவுக்கு வந்து அது வந்து நான் நினைக்கிறேன் விஜய் மேலே இருக்கிற ஒரு பெரிய அன்புன்னு நினைக்கிறேன். ஜோசப் விஜய் எனும் நான். எப்படி இருந்தது அந்த ஒரு மூமெண்ட்? சி ஜோசப் விஜய் என்னும் நான். ஐ திங்க் எப்போ வந்து அரசியலுக்குள்ளே வரணுங்கிறப்போவே வந்து ஹீ டிசைடட் நினைக்கிறேன். ஏன்னா அப்போ இருந்தே அதை வந்து நான் சி ஜோசப் விஜய்ங்கிற நான்கிறது வந்து அப்போ இருந்தே வந்து மனசுக்குள்ள அப்போவே அவருக்கு அந்த ஒரு விஷயம் இருந்திருக்கு. கண்டிப்பாக. ஏன்னா அப்படி இல்லைன்னா அன்னைக்கு பேசும்போது அந்த ஒரு இது வராது. சிஎம் சார், அதாவது விஜய் சாரோட டெட்டர்மினேஷன் எங்களுக்கு தெரியும், பிடிவாதம் ஜாஸ்தி. ஹீ ஹேஸ் தட் எபிலிட்டி ஆஃப் வித்ஸ்டாண்டிங் எனி ப்ரெஷர் அண்ட் டிஃபிகல்ட்டிஸ். நேற்று பேசும்போதே தெரிஞ்சிருக்கும், இவரெல்லாம் நடிக்க வந்துட்டாராங்கிற ஒரு இதை தாண்டி வந்தவர் தான். ஸோ அந்த எல்லா இடத்துலையுமே வந்து ஹட் கிராஸ் தட் ஸ்ட்ரகிள். வணக்கம்க்கா, எப்படி இருக்கீங்க? வணக்கம். வணக்கம், நல்லா இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஐ திங்க் இட்ஸ் நாட் ஃபேமிலிஸ் விக்ட்ரி, எல்லாரோட ஃபேமிலியோட பெரிய விக்ட்ரியாக பார்த்துட்ருக்காங்க. எப்படி இருக்குது இந்த ஒரு மொமெண்ட் உங்களுக்கு? இந்த மொமெண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் வந்து ப்ரீவியஸாக ஒரு 3-4 days என்டையராக ஃபேமிலி வந்து கொஞ்சம் நிறையா வந்து ஒரி பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன்னா வந்து விஜய் சார் இப்போ சிஎம் சார் ஆகிட்டதுனால we can understand the pain and difficulties இல்லைங்களா? and we understand, நமக்கு தெரியும் ஒரு விக்ட்ரி வருதுன்னா அதுக்கு பின்னாடி எத்தனை தடைகள் இருக்குது, எத்தனை கஷ்டங்கள் இருக்குது. இட்ஸ் நாட் அ ஈஸி திங் டு அச்சீவ் சம்திங். ஓகேங்களா? அஸ் அ ஃபேமிலி பீப்புள் வந்து நம்ம வந்து அச்சீவ் பண்ணதை தாண்டி இனிமேல் போக போகிற விஷயங்களுக்கு தான் வந்து we are very much expecting that how things are going to happen and how he is going to handle everything. ஆனால் எங்களுக்கு வந்து கண்டிப்பாக என்ன, விஜயை வந்து சிஎம் சாரை வந்து ரொம்ப பிகினிங்லேருந்தே தெரியுங்கிறதுனால he has that ability of withstanding any pressure and difficulties. நேற்று பேசும்போதே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா வந்து growth does not happen ஒரு பெரிய ஒரு பிகர் பிளாட்ஃபார்மில் இருந்து அவருக்கு ஆரம்பிக்கலை. as he said, அப்பா வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து அந்த டைமில் வந்து எனக்கே தெரியும், மாமாவும் அத்தையும் வந்து ஒரு சின்ன வீட்டில் இருந்தாங்க. அந்த வீட்டில் தான் விஜய் வந்து ஸ்டார்டிங் லைஃப் எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னா வந்து அந்த ஸ்டார்டிங்கில் தான் லைஃப் ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் அந்த வீட்டில் நாங்கள் எல்லாருமே இருந்திருக்கிறோம். அந்த இதில் இருந்து அதுக்கப்புறம் வந்து மாமாவோட க்ரோத் வந்து he was born in 74 நினைக்கிறேன். மாமாவோட க்ரோத் ஆஃப்டர் ஒரு 7 yearsக்கு அப்புறம் தான் வந்து அவளோட ஒரு பச்சை குழந்தைன்ற ஒரு படம் வந்தது. அப்போ தான் வந்து அவர் டைரக்டர் ஆனார். அதுக்கப்புறம் தான் அந்த அசிஸ்டன்ட் டைரக்டருங்கிற ஒரு இதிலேருந்து டைரக்டருங்கிற ஒரு பொசிஷனுக்கு போனார். அதுலேருந்து he started growing and along with that Vijay is also growing. இது வந்து ஒரு மேசிவ் விக்ட்ரி. அது ஐ திங்க் இன்க்ளூடிங் எல்லாருமே வந்து என்னென்னா ஒரு ஷாக் ஆகிட்டாங்க. இப்படி ஒரு க்ளீன் ஸ்வீப், இப்படி ஒரு சப்போர்ட் மக்கள்கிட்டேருந்து வருது. நான் உண்மையாகவே கேட்குறேன், டிட் யூ எவர் எக்ஸ்பெக்டட் இந்த வாட்டி வந்து டஃப் கொடுப்பாரு, இல்லை இந்த விக்ட்ரி இருக்கும்னு நினச்சிங்க? இல்லைங்க, பிகினிங்கில் வந்து எல்லாருக்குமே வந்து டஃப்பாக இருக்குங்கிற ஒரு ஃபீல், அதுதான் தட்ஸ் அ ட்ரூத். ஓகேங்களா?
கண்டிப்பாக விஜயோட ரசிகர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனாலும் வந்து அவர் எந்த மாதிரி வந்து மேனிஃபெஸ்டோ, ஸோ மேனிஃபெஸ்டோ மேக்ஸ் ஆல் தி டிஃப்ரென்ஸ் இல்லைங்களா? ஸோ கண்டிப்பாக ஓரளவுக்கு வந்து நார்மலாக வந்து நம்ம வந்து லாஸ்ட் இயர் எல்லாருமே பார்க்கும்போது ஒரு 7 to 8% வந்து கமலோட இது வந்தது. ஸோ ஒவ்வொருத்தரோட இது பார்க்கும் போதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் சார் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ எல்லாருமே வந்து ஒரு ஆவரேஜாக ஒரு 15-18% வரைக்கும் அப்படின்னு போகும்போது நம்ம கொஞ்சம் ஜாஸ்தி எதிர்பார்த்தோம். பட் நாட் இந்த அளவுக்கு வந்து அது வந்து நான் நினைக்கிறேன் விஜய் மேலே இருக்கிற ஒரு பெரிய அன்புன்னு நினைக்கிறேன். தேன் வாட் எவர் த ஹீரோயிசம் ஆர் வாட் எவர் இட் மேபி, ஐ திங்க் இட் கல்டிவேட்ஸ் இட்ஸ் லவ் டுவர்ட்ஸ் பீப்புள் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிருக்குன்னு நான் நினைப்பேன். எப்படி இருந்தது அந்த ஒரு மூமெண்ட்? ஜோசப் விஜய் என்னும் நான். சிஎம் சார், அதாவது விஜய் சாரோட டெட்டர்மினேஷன் எங்களுக்கு தெரியும், பிடிவாதம் ஜாஸ்தி. அண்ட் ஒரு விஷயத்தை நம்ம கொண்டு போனோன்னா சும்மா கிடைக்காதுங்கிறதும் வந்து ஏன்னா பிகாஸ் அவரோட பிகினிங் ஸ்டேஜில் வந்து இவரெலாம் நடிக்க வந்துட்டாராங்கிற ஒரு இதை தாண்டி வந்தவர் தான். இந்த ஸோ அந்த எல்லா இடத்துலையுமே வந்து ஹெட் க்ராஸ் தட் ஸ்ட்ரகிள் ஸ்டேஜு, அந்த ஸ்ட்ரகிளில் தாண்டி அந்த ஸ்டேஜ் வரும்போது ஐ திங்க் எப்போ வந்து அரசியலுக்குள்ளே வரணுங்கிறப்போவே வந்து ஹீ டிசைடட்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்போ இருந்தே அதை வந்து நான் ஜோசப் விஜய்ங்கிற நான்கிறது வந்து அப்போ இருந்தே வந்து மனசுக்குள்ள அப்போவே அவருக்கு அந்த ஒரு விஷயம் இருந்திருக்கு. கண்டிப்பாக. ஏன்னா அப்படி இல்லைன்னா அன்றைக்கி பேசும்போது அந்த ஒரு இது வராது. நீங்கள் முதல் நாள் வந்து ஒரு மனப்பாடம் பண்ணி அதை கொண்டாந்து சொன்ன மாதிரி நான் ஃபீல் பண்ணலை. அந்த ஒரு மொமெண்ட் வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம இவ்வளோ நல்ல விஷயங்கள் பேசும்போது ஒரு சைடு வந்து சில விஷயம் அவர் பாயிண்ட் பண்ணார் இல்லையா? இப்போ எல்லாமே காலியாக இருக்குது, போய் பார்க்கணும் அப்படின்ற சில விஷயங்கள் அவர் மென்ஷன் பண்ணும்போது ஒரு சில நபருக்கு அது வந்து தே ஃபெல்ட் கொஞ்சம் ஹர்ட் ஆகிருக்கு. இது இவ்வளோ சீக்கிரம் என்ன போய் உள்ள பவரில் பார்க்கும்பொழுது இஃப் யூ லிஸ்ட் இட் அவுட் இட் இஸ் அக்செப்டபிள்ன்ற மாதிரி ஒரு விஷயம் இருந்ததில்ல? அது நீங்கள் எப்படி பார்த்தீங்க? அந்த இடத்துல ஒரு ஓத் செர்மனியில் அதை அங்கே மென்ஷன் பண்ணணும், நீங்கள் அது கரெக்டுன்னு நினைக்கிறீங்களா? அவரை பொறுத்தளவுக்கு அவர் இதுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி நான் இது எப்படி வந்து 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து இதுதான் நான் பேச போகிறேன், அன்றைக்கி நான் ஓத் செர்மனியில் வந்து பண்ண போகிறேங்கிறது அவர் வந்து அப்போ இருந்து பிளான் பண்ண மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து அந்த 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 மொமெண்ட்டில் வந்து பிளான் பண்ணியிருக்கலாம். ஸோ ஒருத்தர் வந்து அவங்க என்ன யோசிக்கிறாங்கங்கிறத வந்து அனலைஸ் பண்ணுறது யாராலையுமே முடியாது. அனலைஸ் பண்ணலாம், நிறைய விஷயங்கள் அனலைஸ் பண்ணலாம், இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படி பண்ணியிருக்கலாம் அப்படி பண்ணி. பட் அது சிச்சுவேஷனில் இருக்கிறவங்க கோத்ரூ பண்ணுறதும் சிச்சுவேஷனில் இருக்கிறவங்க யோசிக்கிறதையும் என்றைக்குமே நீங்களா நானும் யாருமே யோசிக்க முடியாது. இந்த டேபிள் தூக்குனாரு நீங்கள், இது இப்போ ரொம்ப மீமாக போயிட்டுருக்கு. இப்போ நான் இங்கே பண்ணுறேன்னா இப்போ உங்கள் வேலை பார்க்குறாங்களா கூட வேலை பார்ப்போம், இதில் வந்து இந்த வேலையை நீங்கள் தான் பார்க்கணும், அதாவது அந்த நேரத்தில் வந்து வேலை நடக்கணும். இப்போ சிலர்லாம் வந்து நான் எப்படின்னா இது மட்டும்தான், அப்புறமா யார் இவங்க என்ன நினச்சிக்குவாங்க அவங்க நினச்சிக்குவாங்க, அந்த மாதிரி ஒரு இதில் they always put themselves into structure. சொல்கிறவங்க கேட்குறவங்க போகிறவங்க எல்லாமே அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ். ஸோ ஒவ்வொரு இண்டிவிஜுவலோட அவங்களோட பர்சனல் பெர்ஸ்பெக்டிவ்னு ஒன்று இருக்குது. அதுதான் ஒவ்வொருத்தரும் மேலே கொண்டு போகிறதும் கீழே கொண்டு போகிறதும். அண்ட் இன்னொன்று வந்து அவரோட காஸ்டியூம், இந்த ட்ரெஸ் கோட். இப்போ என்னென்னா ஃபர்ஸ்ட் வாஸ் ஒயிட் கலர் அண்ட் பேஜ் அப்படி இருந்தது. பட் நவ் பீயிங் அ சிஎம் யூனோ ஓகே நாட் ரெப்ரசென்டிங் டிவிகேஸ் ட்ரெஸ் கோட் மாதிரி இருக்கக்கூடாதுன்னு மேபி இஸ் கம் லைக் தட் நினச்சாங்க. பட் இன்றைக்கும் சார் வந்து அதே காஸ்டியூம் அப்படின்னும் ஓகே ஏன் யூஸ்வலாக தேர் இஸ் நோ ஃபார்மேட் ஃபார் பொலிட்டீஷியன். எஸ் சம்வேர் இட் ஹேஸ் டு பி யூனோ அது பிரேக் ஆகணுன்ற மாதிரி இந்த ஒரு காஸ்டியூமோ அப்படின்னு நிறைய பேர் ரொம்ப அது ஷாக்கிங்காகவே பார்க்குறாங்க. மேபி ஈ மைட் ஹவ் ஃபெல்ட் தட் வந்து ரொம்ப வந்து ப்ரொஃபஷ்னலாக ஓகே ஒரு 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 அட்டையர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு ப்ரொஃபஷ்னல் இது இருக்குது ஓகேங்களா. அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய ஃபங்க்ஷன்ஸு ஃபங்க்ஷன் டிபெண்ட்ஸ் ஆன் த ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம வந்து அந்த அட்டையர் வந்து நம்ம போடுவோம், புரியுதுங்களா. அஸ் அ விமன்னு நீங்கள் எடுத்துக்கோங்க, சில இடத்துக்கு வந்து வி வேர் சாரி, ஸோ சில இடத்துக்கு வந்து வி வேர் டிஃப்ரெண்ட் ஒரு கேஷுவல், ஒரு இடத்துக்கு கேஷுவலாக போகிறோன்னா வி வேர் டிஃப்ரெண்ட். இதுவே வந்து நம்ம வந்து ஒரு ரிலாக்ஸ்டாக இருக்க போகிறோம் அப்படின்னா வந்து வி வேர் டிஃப்ரெண்ட் க்ளோத்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து சிஎம் சாரோட ஒவ்வொரு விஷயமும் கவனிக்கப்படுதுங்கிறது வந்து ஒரு
ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இப்போது சில ஆடியோ ரிலீஸ்க்கு வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஓகேங்களா, வெறும் ஷர்ட் போட்டுட்டு வெளில விட்டுட்டு வந்து பேசியிருக்கிறாரு. மாஸ்டர் ஆடியோவில் வந்து சூட் போட்டுட்டு வந்திருக்கிறாரு. ஸோ ஒவ்வொரு டைமும் வந்து இட் இஸ் நமக்கே வந்து ஒரு கபோர்டு திறப்போங்க, திறக்கும் போது இன்றைக்கி இது போடலாம் அப்படின்னு தோன்றதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் எந்த ஒரு பெரிய கனெக்டும் கிடையாது. புரியுதுங்களா? அட் த சேம் டைம் நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கு வந்து நம்மளே ஒரு மைண்ட் செட் பண்ணுவோம். இந்த இதுக்கு இந்த மாதிரி பண்ணலாம், இது பண்ணி பார்க்கலாம், இது நல்லா வந்ததுன்னா கண்டினியூ பண்ணலாம். நீங்கள் அப்படி சொல்கிறீங்க வந்து எல்லா டைமும் ஒரு ஒயிட்டும் அந்த பெய்ஜ் பேண்ட்டு தான் போனேன். ஒரு தடவை கவர்னர் பார்க்கும்போது நீங்கள் அவ்வளோ நோட் பண்ணியிருந்தீங்கன்னா ஜீன்ஸும் ஷர்ட்டும் போட்டுட்டு போனார். அன்னைக்கு நீங்கள் கேட்கலையே. ஹலோ, நீங்க வந்து பர்டிகுலரா அதை நோட் பண்ணி கேட்குறேன், நாங்களும் சிலதை நோட் பண்ணி கேட்பேன். இல்லை, இது உண்மையா என்னன்னா திஸ் இஸ் வெரி அன்யூஷுவல். இல்லை, இப்போது நம்ம எத்தனையோ பொலிட்டீஷியன்ஸ் எத்தனையோ விஷயங்கள் பார்த்தும் பொழுது இது வந்து யூஸ்வலாக இந்த மாதிரி மூவிஸில் தான் அந்த ஒரு விஷயத்தை பிரேக் பண்ணி அந்த மாதிரி ஒன்று கொண்டு வரணும் அப்படின்றது. இது வந்து ரொம்ப அன்யூஷுவலாக இருந்த மாதிரி இருந்தது அப்படின்னு மேபி நம்ம வந்து இதை வந்து நீங்களானும் எவ்வளோ நேரம்னாலும் இதை பற்றி பேசலாம். ஆனால் அவர் என்ன யோசிச்சாருங்கிறத அவர்கிட்ட கேட்டால் மட்டும் கேட்குறேன் சொல்லலையா? இல்லைங்க, அதாவது வந்து நிறைய விஷயங்கள் அவருக்கு இருக்கிற பிஸியில் வந்து மேபி அவங்களுக்குன்னு வந்து ஒரு இந்த மாதிரி வந்து பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து யாராவது வந்து கூட, ஏன்னா ஒரு ஒவ்வொன்றுக்குமே வந்து வச்சுருக்கலாம். ஓகே, இந்த மாதிரி ஒரு இதுக்கு வந்து எப்படி போகணுங்கிறது தேர் வில் பி லாட் ஆஃப் பீப்புள் கைட் பண்ணலாம். ஓகேங்களா? அண்ட் அதை அவர் அக்செப்ட் பண்ணிக்கிற விஷயத்துலையும் இருக்குது. ஸோ நம்ம வந்து அவர் என்ன செயல் செய்ய போகிறாருங்கிறத வந்து நம்ம நிறையா பார்த்தோம்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு அக்காவா ஒரு தம்பி, நம்ம சிஎம் சார் இப்போ எடுக்க வேண்டாம், ஐ வாண்ட் டேக் இட் ஆஸ் அ விஜய் சார். ஒரு அக்கா தம்பியாக அந்த பாண்டிங் வாஸ் வெரி ஸ்பெஷல் அண்ட் யூ மஸ்ட் ஹவ் அப்சர்வ்ட் ஹிம் ஸோ மச். இன்னைக்கு இந்த தருணம் வரைக்கும் அவரை பற்றி நல்லா ஒரு உணர்ந்த ஒரு நபர். அவருக்கு டக்குன்னு ஒரு விஷயம் தோணுச்சுன்னா அவர் முடிவு பண்ணிட்டா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன்றது. இட்ஸ் நாட் த மூவி டயலாக். விஜய் சார் இஸ் லைக் தட் இல்லையா? அப்போது ஒரு சில முடிவுகள் அவர் எடுத்தால் இஸ் ஃபர்ம் அபவுட் இட் அப்படின்றது ஒன்று இருக்குல்லக்கா, நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதை நிறைய உணர்ந்துருப்பீங்க. விஜய் ஒன்ஸ் முடிவு பண்ணிவிட்டு அதை நாங்கள் போய் சொன்னால் கூட கேட்குற கேரக்டர் இல்லை அப்படின்றது. அது அப்பத்துலேருந்தே விஜய் சார். ஆமாங்க, இப்போ வந்து அவர் வந்து படிச்சுட்டு இருக்கும் போது இல்லை நான் நடிக்கணும் அப்படிங்கிறதுல ஹி வாஸ் வெரி ஃபர்ம். ஓகேங்களா? காலேஜ் போனார். காலேஜ் போயிட்டு ஐ திங்க் ஆஃப்டர் 1 இயர் வந்து அந்த காலேஜுக்கு சீட்டு வாங்க போகும்போது நானும் அத்தையும் தான் போனது லாயலா காலேஜுக்கு. அந்த டைமில் எஸ் யூ வாண்டட் டு see how the learning about மூவி அண்ட் எல்லாமே இருக்குங்கிறது. பட் ஆஃப்டர் சம் பாயிண்டில் வந்து அவங்களுக்கே தோணி இருக்கலாம், நம்ம வந்து இதை வந்து சில விஷயங்களை வந்து நம்ம படித்து தெரிஞ்சுக்க முடியாது, சில விஷயங்கள் வந்து படித்து தெரிஞ்சுக்க முடியும், சில விஷயங்கள் செஞ்சு பார்த்து தான் நம்ம வந்து அதில் இருக்கிற விஷயங்களை கற்றுக்க முடியுங்கிறது மைட் ஆஃப் எல்லாருக்குமே அது வர்றது தானே. ஸோ அது வர்றவங்க தாங்க லைஃப்பில் சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப சீரியஸாக நான் கேட்டேன். பட் உண்மையாகவே அன்றைக்கி வீட்டுக்குள்ளே வந்தார். அதாவது ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் அக்கா அப்படியே ஓடி போய் ஒரு அங்கெல்லாம் கொடுத்து என்ன நடந்தது வீட்டில் வந்தார் இல்லையா? சொல்லுங்கள். வழக்கம் போல் அப்படியே அமைதியாக வந்தார். வந்த உடனே வந்து அஸ் அ ஃபேமிலியாக வந்து இருக்கும்போது அத்தையும் நானும் பேசிக்கிட்டோம், ஒரு ஆராத்தியும் ஒரு திஷ்டியும் எடுத்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எங்களுக்குள்ளே வந்து இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு பொசிஷனில் வெதர் ஹீ இஸ் கோயிங் டு அக்செப்ட் இட் ஆர் நாட்டுங்கிற ஒரு தாட்டும் இருந்தது. ஆமாம் இருந்தது. அப்புறம் அத்தைகிட்ட நான் சொன்னேன், இல்லைத்த நம்ம செய்யணும்னு விரும்புகிறோம், ரெடி பண்ணி வைப்போம், இஃப் ஹி இஸ் ஓகே வித் தட் பண்ணலாம், இல்லைன்னா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அதே மாதிரி அமைதியாக தான் வந்தார். குதிச்செல்லாம் வரலை. நீங்கள் வந்து எப்பவும் போல் அதே மாதிரி அதே சிரிப்பு. ஒரு உள்ள நுழைஞ்சோன்னு இன்னொரு கசின் நின்னார். அவர்கிட்ட அலோனா எப்படி இருக்கீங்கன்னாரு. அது கூட அவர் கேட்டது அவருக்கும் தான் கேட்டிருக்கோம். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து எடுத்ததுக்கப்புறம் அதே மாதிரி he was quietly walked towards the sofa. உட்காந்தாரு. இந்த பக்கம் வந்து அத்தை உட்காந்தாங்க, இந்த பக்கம் மாமா உட்காந்தாங்க, அப்புறம் நான் உட்காந்தேன். ஒரு கொஞ்ச நேரத்துக்கு வந்து பெருசாக ஒன்றும் யாருமே அப்படி எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷத்துலேயும் வந்து பேச்சு வராது, பேச்சே வராதவங்களுக்கு 4 நாள். அப்புறம் எல்லாரும் அப்படி பார்த்துட்டு இருந்தோம். வாட் டிட் யூ எக்ஸ்பிரஸ்? நீங்கள் உங்களோடது சொல்லுங்கள். நானும் கொஞ்ச நேரம் அப்படி கை ஹோல்ட் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷம் விஜய், மே காட் பிளஸ் யூ, இவ்வளோதான் நான் பேசினேன். ஆமாம்,
என் பொண்ணு வந்து பார்த்தோன்னா அவள் வந்து கொஞ்சம் அப்படி எமோஷ்னல் கொஞ்சம் அழுகாதன்னு அப்படி ஒரு ஹக் பண்ணிக்கிட்டு. ஸோ சம்டைம்ஸ் யூ டோன்ட் ரிக்வயர் வேர்ட்ஸுங்க. அந்த பார்வை, அந்த ஃபீலு, அதுக்கப்புறம் ஒரு சின்ன சின்ன ஜெஸ்டர். எல்லோரும் நினைக்கிறாங்க அப்படியே எல்லாம் பேச அப்படி டாமுட்டும்லாம் பண்ணினா தான் வந்து யூ கேன் ஷோ யுவர் ஹாப்பினஸ் ஆர் தட் இஸ் த வே. மேபி சர்டன் பீப்புள் வில் சின்ன விஷயத்துக்கே வந்து ரொம்ப அப்படி பெருசாக பண்ணுறது. அது வந்து ஐ திங்க் தட்ஸ் இண்டிவிஜுவல் கேரக்டர். இப்போ என் பொண்ணு கூட வந்து பார்த்தோன்னா அழுகிறது அவள் அந்த எமோஷனோட வெளிப்பாடு. நாங்கள் பேசவே இல்லைங்கிறது எங்களோட எமோஷனோட வெளிப்பாடு. சோகமான போன அம்மா, சோகமாக போன அக்கா, இது மாதிரிலாம் ஒரு டைட்டில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்போது இல்லைங்க, அதாவதுங்க நீங்கள் யார் ஒருத்தரோட டீப் கனெக்ஷன் இருக்குதோ, த மதர் அண்ட் த ஃபாதர் ஹேட் மோர் டீப் கனெக்ஷன். ஓகேங்களா? நீங்கள் அங்கே வந்து ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்துருக்கலாம். அத்தையும் மாமாவும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படியே வந்து பிகாஸ் வி வர் தேங்கிங் த காட் ஹூ ஹட்ஸ் இன்னும் இவ்வளோ பெரிய பிளெஸ்ஸிங்கை கொடுக்கறதுக்கு வந்து கடவுளோட பெரிய அருள் இருக்கணும். ஃபேமிலி அங்கே என்னங்க பண்ணுவோங்க, பிஃபோர் ஒரு பிரச்சனைக்கு முன்னாடி வி ப்ரே, ஒரு நல்லா முடிஞ்சோடனே வி தேங்க் அண்ட் வி ப்ரே. ஸோ நம்ம அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் இருப்போம். அதாவது வந்து டீப்பராக யோசிக்கிற யாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த அளவு ஒரு பிளெஸ்ஸிங்கை கொடுத்துருக்கிற கடவுள் கொடுத்துருக்கிறாரு, இந்த பிளெஸ்ஸிங்கை வந்து இன்னும் லாங் டேர்ம் எடுத்துகிட்டு போகணும். அப்போ வந்து நம்ம வந்து என்னென்னா வி வில் பி மோர் இன்டூ உள்ளுக்குள்ளே நிறைய விஷயங்கள் யோசிச்சுட்ருப்போம். உள்ளுக்குள்ளே வந்து நம்ம வந்து உள்ளே ப்ரே பண்ணிகிட்ருப்போம். ஸோ ப்ரே பண்ணுறது உள்ளே நம்ம வந்து ஒரு ஓவர்வெல்ம்டாக இருக்கிறது. இட் இஸ் நாட் தட் ஏன் அத்தையை வந்து ஏன் நீங்கள் வந்து இந்த மாதிரி என்ன பேசணுன்னு வரும்போது எல்லா டைமும் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம ஒரு டயலாக் எழுதி வச்சுட்டு இட் இஸ் நாட் அ மூவிங்க. ஓகே, இதெல்லாம் அவங்களுக்கு இருந்த கேள்வி. இன்றைக்கி ஒரே இன்டர்வியூவில் நான் மொத்தத்தையும் கேட்டேன். பட் எஸ், கம்மிங் டு திஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் சொன்ன மாதிரி அவர் போட்ட 3 கையெழுத்தாக இருக்கட்டும், அவர் கொண்டு வரக்கூடிய சில விஷயங்களாக இருக்கட்டும், இன்றைக்கி மக்கள்கிட்ட அந்த எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தி இருக்குது. எவ்ரி திங் இஸ் அ லேர்னிங் ப்ராசஸ். ஸோ எஸ், he needs his own space, he needs his time. அவர் நிறைய விஷயத்தை கற்றுட்டு நிறைய he has to doன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. இன்றைக்கி ரொம்ப நம்புகிறாங்க மக்கள். ஒரு மக்களில் ஒருத்தராகவே கேட்குறேன், நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அபவுட் தட்? இப்போது நம்பிக்கைங்கிறதாங்க வாழ்க்கையை நெக்ஸ்ட் டைம் வந்து எடுத்துகிட்டு போகிறது. ஓகேங்களா? ஸோ மக்களுக்கு இருக்கிற மாதிரியே நம்பிக்கை அவருக்கும் இருக்கும், நிறைய நம்பிக்கை இருக்கும். அதே போல் வந்து நீங்கள் வந்து அன்றைக்கி பேசும்போது அந்த பேச்சில் இருந்த அந்த ட்ரூத் உங்களுக்கு எல்லாருமே ஃபீல் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த ட்ரூத்து ப்ளஸ் அவரும் வந்து நிறைய நம்பிக்கையோடு தான் நான் இதெல்லாம் பண்ணிடணும், இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை இல்லாமல் வந்து ஒரு வாயிலிருந்து வர்ற வார்த்தைகளாக இருக்க முடியாது. புரியுதுங்களா? அந்த இதில் வந்து நீங்கள் வந்து நல்லா நோட்டீஸ் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. எல்லாருக்குமே இப்போ நம்ம சொல்கிறோம்ல, லெட் மீ திங்க் பிஃபோர் ஐ டூ அப்படிங்கிறது வந்து நம்ம எந்த சின்ன சின்ன வேலையில் நம்ம ஒரு உட்காரும் போதே முதல்ல திங்க் பண்ணி அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன, செகண்ட் ஸ்டெப் என்ன. லைஃபே அப்படி தானேங்க. ஒரு குழந்தை வந்து ஃபஸ்ட்டு வந்து திரும்பி படுக்கும், அதுக்கப்புறம் உட்காரும், நடக்கும். ஸோ லைஃப்பில் எல்லா விஷயமே அது க்ரோத் தான். அது வந்து இட் வில் ப்ராசஸ். ஸோ நம்மளோட தாட் ப்ராசஸ் வந்து நம்ம கரெக்டாக இருந்ததுன்னா எல்லாமே வந்து அந்த இதில் வந்து வருங்கிறது. ஏன்னா ஐ எக்ஸ்பீரியன்ஸ் இன் மை லைஃப். ஓகே, நம்ம வந்து ஒரு விஷயம் பண்ணும்போது நிறைய இப்போ நானே வந்து முதல்ல வந்து உங்களுக்கு தெரியுமா தெரியாது, இப்போ சீக் ஃபவுண்டேஷனுங்கிறது ஒரு 15 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து அது வந்து உமன் எம்பவர்மெண்ட் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட். முதல்ல வந்து நான் ஒரு வில்லேஜ் எடுத்து அடாப்ட் பண்ணேன். அண்ட் அந்த வில்லேஜ்குள்ளே போய் நம்ம பண்ணுறதுக்குப்பே அவ்வளோ வந்து நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் வந்து ஏன் இதை பண்ணணும் அப்படின்லாம் வந்து அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி வந்து ட்ரைபல் வில்லேஜ் இன்க்ளூடிங் ட்ரைபல் வில்லேஜ் ஒரு 50 வில்லேஜஸ் வந்து நான் அடாப்ட் பண்ணி உமன் எம்பவர்மெண்ட் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ கூட வந்து அந்த கோத்தகிரி பக்கத்தில் இருக்கிற அந்த ட்ரைபல் வில்லேஜஸ்க்கு என்ன வேணும்னு கேட்டு தான் நம்ம அதுக்கு பண்ணுறோம். இப்போ பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒரு வில்லேஜ் மொத்தமே 6 ஃபேமிலி. அந்த 6 ஃபேமிலிக்கு வந்து வீடே கிடையாது. ஸோ நம்ம அந்த முதல்ல அதுதான் வந்து அவங்களுக்கு தேவைப்பட்டது வந்து எங்களுக்கு சும்மா மேலே ஏதாவது கூரை மட்டும் போட்டு கொடுத்தா கூட மழை நேரத்தில் இருந்துக்கோன்னு சொல்லிட்டு சொன்னேன். பட் நான் வந்து என்ன பண்ணேன் வந்து அது அப்படி பண்ணால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு
ப்ராப்பராகவே வந்து ஷீட்லாம் போட்டு ரெடி பண்ணி கொடுத்தோம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து இங்கேருந்து போகிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. யாராவது நான் வந்து ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு சிக்கல் செல்லுங்கிற இந்த செல்லில் வந்து கொஞ்சம் நம்ம பிளட் செல்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரு வித்தியாசமான செல். அதனால் அவங்களோட லைஃப் ஸ்பேன் பார்த்திங்கன்னா 40க்கு மேலே ரொம்ப டிஃபிகல்ட். பிகாஸ் ஆஃப் தட் அவங்க தே பிகம் வெரி அனிமிக். அதில் விமெனுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பீரியட்ஸ்லாம் வரும்போது தே ப்ளீட் அ லாட். ஸோ நிறைய டெத்து வருது அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேட்டாங்களா, இங்கேருந்து கொண்டு போகிறதுக்குள்ளேயும் நிறைய பிரச்சனை வருது, நீங்கள் வந்து அப்போ நான் கேட்டேன் என்ன வேணும்னா எனக்கு ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நம்ம ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு தேவைகள் இருக்குது. இப்போ நம்ம அதுக்கு வந்து நம்ம வந்து 2 ஆம்புலன்ஸ் கொடுத்துருக்குறோம். ஸோ வி குட் ஏபிள் டு சேவ் லாட் ஆஃப் லைஃபுங்கிறது தான் வந்து நமக்கு பெரிய ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். ஓகே. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி தான் எல்லாமே நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்ன்ற ஒரு விஷயம் தான் இருக்குது. ஸோ எஸ், இன்றைக்கி அந்த நம்பிக்கை வீண் போகாது அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க. அண்ட் அதான் நான் சொன்ன மாதிரி இட்ஸ் ஆல் அபவுட் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். வி வில் வெயிட் அண்ட் வாட்ச் என்ன நடக்குது, என்ன நடக்க போகுதுன்ற நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இன்றைக்கி உங்கள் வீட்டு பிள்ளை அவங்க வீட்டு பிள்ளையாக மாறி இருக்காரு. ஸோ வாட் வுட் யூ லைக் டு டெல் எவ்ரிவன்? எல்லாரும் அவருக்காக நல்லா ப்ரே பண்ணுங்க. அவர் வந்து செய்கிற எல்லா விஷயத்துக்கும் துணை இருங்க. வாட் எல்ஸ் ஐ கேன் ஆஸ்க்? தேங்க்யூக்கா, தேங்க்யூ ஸோ மச். ஐ ஹோப் யூ என்ஜாய் திஸ் இன்டர்வியூ. நன்றி. நன்றி. Plan your next summer escape with Grand Royal Tours. Taste the Milky Mist ice cream once and there is no turning back. Milky Mist ice cream. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.